7 வின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோனா நெட்வொர்க் செக்ஷனை பற்றி நம்ம தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். முதல் நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வருதுன்னா சிம் எடுக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்ஷனில் போய் நம்ம ஆட்டோமேட்டிக் மேனுவலை கிளிக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது நெட்வொர்க் எல்லாம் செலக்ட் ஆகுதா இல்லை நெட்வொர்க் செலக்ட் எதுவுமே ஆகலையா, நோ நெட்வொர்க் ஃபவுண்டா நோ நெட்வொர்க் அக்சஸ்ஸான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதாவது நோ நெட்வொர்க் ஃபவுண்ட்னா நெட்வொர்க் ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு என்ன நேமோ அந்த நேம் ஃபுல்லாக காட்டுதான்னு பாருங்கள். நெட்வொர்க் ஃபுல்லாக செலக்ட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன சிம் போட்டோமோ அந்த சிம்மோட நெட்வொர்க் காட்டுதான்னு பாருங்கள். நான் ஏர்டெல் போட்டிருக்கேன், இதில் வந்து ஏர்டெல் காமிக்கவே இல்லை இதில். அப்போது இதில் ஒரு சில நெட்வொர்க் மட்டும் தான் காமிக்கிற மாதிரி இருக்குது, ரிசீவ் ஆகுது உள்ள. அப்போ நெட்வொர்க் ஏர்டெல் மட்டும் சப்போர்ட் பண்ணலை. அப்போ இதுக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்? பொதுவாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிற கான்செப்ட்டு ஆண்டனா சுவிட்ச்லேருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய கான்செப்ட். அந்த ஆண்டனா பேட்லேருந்து முதல் ஆண்டனா சுவிட்சுக்கு வந்துட்டு அது செலக்ட் ஆகி தான் உள்ளே வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்ம சிம் என்ன சிம் போட்டோமோ அது சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஐசி. கண்டிப்பாக 2Gக்கு தனியாக ஐசி சொன்னேன் நான் இந்த கான்செப்ட்டு. இது 3G 4Gக்கு வரக்கூடிய ஐசி ரெண்டாவது கீழே இருக்குது. இப்போ இந்த ஐசி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நெட்வொர்க் ஐசியில் ப்ராப்ளமாக இருக்குது, நெட்வொர்க் செலக்ட் ஆக ஏர்டெல் மட்டும். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, முதல் நெட்வொர்க் செக்ஷனுக்கு என்னென்ன ஐசிஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னா அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அப்போது மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிம் போட்டு செக் பண்ணும்போது எந்த மாதிரி இடங்களுக்கு வோல்டேஜ் போகும், சிம் நார்மல் கான்செப்ட் சிம் இல்லாமல் இருக்கும்போது எந்த மாதிரி வோல்டேஜ் வரும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பேட்டரிலேருந்து த்ரூ சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஐசிக்கு த்ரூ சப்ளை போகும்னு சொன்னேன் பேட்டரிலேருந்து. இது பழைய மாடலில். இப்போ ஒரு கான்செப்ட் எப்படின்னா, நம்மளுக்கு மெயின் சப்ளை வந்து பிஎம்ஐசிக்கு, அதாவது சார்ஜிங் ப்ளஸ் மெயின் பவர் சப்ளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக ஒர்க் ஆகக்கூடிய மெயின் பவர் ஐசி, அதை இது பிஎம்ஐசின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பவர் ஐசிக்கு போகணும்னு சொன்னேன். இதில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரா சுவிட்ச்னு சொன்னேன். ரெண்டாவது நெட்வொர்க் ஐசி, அடுத்து WTR ஐசி, STR ஐசி இல்லை RF ஐசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 ஐசிக்கு வரக்கூடிய சப்ளை வோல்ட் ப்ராப்பராக வருதான்னு முதல் செக் பண்ணி பார்க்கணும். இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகே எந்த ஐசியில் ப்ராப்ளம்னு சொல்லி. முதல் வோல்டேஜ் ப்ராப்ளம், அதாவது ஷார்ட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கன்னா இந்த நெட்வொர்க் செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஐசியும் ஆண்டனா சுவிட்ச் இதில் இருக்குது. 2Gக்கு வரக்கூடிய ஐசி இது 4 வோல்டேஜ் இதில் காமிக்குது. இது மெயின் செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி ஆண்டனா சுவிட்ச்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு 4 வோல்டேஜ் வந்துருச்சு, ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஐசி, அதாவது நெட்வொர்க் ஐசி கீழே ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இந்த ஐசிக்கு சப்ளை ஓட்டான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே அதுக்குரிய கெப்பாசிட்டி கொடுத்துருப்பான்னு சொன்னேன் நான். அப்போ ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஐடியா கிடச்சிரும் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் நெட்வொர்க் செக்ஷன் எதுன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க, சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்க்க பாருங்க 003 தான் வருது. இங்கே நம்மளுக்கு சப்ளை வோல்ட்டு அதே மாதிரி 4 வோல்டேஜ் கிட்ட வரணும், 3.7 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜ் வரணும். இதில் வந்து 003 தான் வருது, அங்கே வோல்டேஜ் வரவே இல்லை, ரொம்ப கம்மியாக வருது. அப்போ ஷார்ட் ஆகிருக்கு இந்த சர்க்யூட்டில். அப்போ இந்த இடத்துல இத்தனை வோல்ட் தான் வரணும் நம்மளை தான் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன். அப்போது தெளிவாக நம்ம ஒரு கான்செப்ட், அதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா எங்கேருந்து ஷார்ட் ஆகும், எங்கேருந்து வோல்டேஜ் வரும் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து மெயின் பவர் ஐசிக்கெலாம் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு WTR ஐசிக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மெயின், அதாவது ஆண்டனா சுவிட்ச் நெட்வொர்க் ஐசிக்கும் சம்பந்தப்பட்ட 1.8 வோல்டேஜ் வருது இதில். இதுக்கு WTR ஐசிக்கும் அதே மாதிரி 1.80 வருது. ஆனால் ஜஸ்ட்டு டேரெக்டாக நம்ம தெளிவாக நிற்குதான்னு செக் பண்ணுங்கள், சில நேரம் வந்துட்டு கட் ஆயிரும். இப்போ இந்த 3 ஐசிக்கும் ப்ராப்பராக வரக்கூடிய வோல்டேஜ் ரெகுலராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் 0.003ன்னு சொல்லி வருது. இங்கே வோல்டேஜ் வரலன்னு தான் சொல்ல முடியும், அதை ஷார்ட்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு WTR ஐசி வரக்கூடிய ஐசி, WTRஓ இல்லை STRஓ இல்லை RF ஐசியோ, அப்போ சர்க்யூட் அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு நேம் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி. இதில் பாருங்கள், இதுக்குரிய வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக இதில் வரல, வந்துட்டு கட்டாது. நல்லா பாருங்கள், இதில் 1.8 வோல்ட் 1.2 வோல்டேஜ் அந்த மாதிரி ரேஞ்ச் வோல்டேஜ் இங்கே வரணும், இது வரல. ரெண்டுக்குமே வந்து கம்மியாக வர மாதிரி காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிம் போட்டு தான் நம்ம பெரும்பாலும் செக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து அது வேரியேஷன் தெரிஞ்சுக்கலாம். சிம் போட்டால் சிம் டவர் எடுக்கும்போது வேரியேஷன், கால் பண்ணும்போது அதோட வேரியேஷன் வித்தியாசப்படும். இந்த பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து ஜஸ்ட்டு கம்மியான வோல்டேஜாக காமிக்குது. அப்போ நம்ம இதில் வந்து நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்த்தும் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், வேல்யூலாம் செக் பண்ணல, உங்களுக்கு டேரெக்டாக வோல்டேஜை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சிம் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த WTR ஐசியில் சிக்னல் வேரியேஷன் ஆகுதா அப்படின்னா இதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு வந்து டவுட் வந்து அந்த நெட்வொர்க் ஐசிக்கு வரக்கூடிய சப்ளை வோல்ட்டு வர இடத்துல வந்து ஷார்ட் ஆன மாதிரி இருக்குது.
3.7 வோல்ட் வரணும், வரல. ஆனால் ஃபோன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, ஆனில் இருக்குது. நல்லா கேட்டுங்க, ஃபோன் ஒர்க்கிங்கில் இருந்துமே நம்ம டவர் ஐசிக்குள்ளே ஷார்ட் இருந்தாலும் அந்த ஏரியாவில் தான் ப்ராப்ளம் காட்டும். இதை பாருங்கள், இதில் வோல்டேஜ் வந்து 1.2 காட்டுது. அதேமாதிரி இந்த சைடு பாருங்கள், அந்த வோல்டேஜ் வந்து 1.2 காட்டுது. அதுக்கப்புறம் அது குறைய ஆரம்பிச்சிருது சிம் போட்டதுக்கப்புறம். ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் வருது, அப்புறம் அது வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக இதில் இருக்க முடியல, நிற்கலை, கடை இறங்கிட்டு பாருங்கள். தெளிவாக ஒரே ஸ்டாண்டர்டாக நிற்கணும் இல்லை, கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம் தவிர டோட்டலாக வந்து கம்மியான வோல்டேஜ் 0 வோல்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருது, அப்படி கடன் குறைஞ்சிருது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ லீக்கேஜ். அப்போ லீக்கேஜ் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசியாக கூட இருக்கலாம். லீக்கேஜ் காரணம் WTR ஐசி இருக்கலாம்னு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நெட்வொர்க் ஐசிக்கு சப்ளை ப்ராப்பராக வரலையே, 0 தான் வருது. அப்போ அந்த நெட்வொர்க் ஐசியில் ஷார்ட் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேரியேஷன் ப்ராப்பராக இல்லை, ஜஸ்ட்டு அந்த வோல்ட் அப்படின்னா ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இந்த WTR ஐசிக்கு பிரச்சனை கூட இந்த நெட்வொர்க் ஐசினால் கூட வர வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி நெட்வொர்க் ஐசிலாம் ப்ராப்பராக இருந்தாலும் WTR ஐசி வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராப்பராக டவர் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்குரிய வேல்யூ, அதாவது நம்மளுக்கு செக் பண்ணும்போது வோல்டேஜ் பாருங்கள் 003 தான் வருது உங்களுக்கு. இதுக்கு வரக்கூடிய லைன் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஐசிக்குள்ளே தான் இந்த ட்ராக் போகுது. அப்போ இதுக்குரிய சரியான வோல்ட்டு, ப்ராப்பர் வோல்ட்டு இதில் கிடைக்கல. மற்றபடி WTRக்கு வரக்கூடிய 1.8 வோல்ட் அந்த மாதிரி சிக்னல் வந்துட்டுருக்கு. இது கெப்பாசிட்டிக்கு அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சம்மந்தம் இருக்குது, இந்த லைனோட தொடர்பு தான் அது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ வேல்யூ வச்சு நம்ம எந்த மாதிரி ஷார்ட் இருக்குதுன்னு சொல்லி, என்ன ஷார்ட், ஃபுல் ஷார்ட்டாக நார்மல் ஷார்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நெட்வொர்க் சிஸ்டனுக்கு 3 கான்செப்ட் தான் மைண்டில் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் செலக்ட் பண்ணக்கூடிய ஐசி, அது 2G கான்செப்ட்டு. அடுத்து 3G 4Gக்கு ஒரு நெட்வொர்க் ஐசி. அடுத்து WTR ஐசி, STRICன்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க, இல்லை RFSன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு வரக்கூடிய ப்ராப்பர் வோல்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது டவுட் வந்துச்சுன்னா அந்த வோல்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வோல்ட்டு காரணமான ஐசி வந்து இப்போ இதெல்லாம் நார்மல் ஐசி தான், இதை நம்ம எடுத்து நம்ம ஃபிட் பண்ணலாம். WTR ஐசி அது வரும்போது ரீபால் பண்ணி வைக்கக்கூடிய கான்செப்டாக இருக்கும். மற்றபடி நெட்வொர்க் ஐசி வந்து பெரும்பாலும் எடுத்து நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். இப்போ நெட்வொர்க் ஐசியில் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது மீட்டில் வச்சு நம்ம கன்டினியூட்டி ஓம்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சவுண்ட் வந்துச்சு. இதில் 001 கான்செப்ட் வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஷார்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கண்டிப்பாக இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டேன், ரிமூவ் பண்ணியும் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதே சவுண்டு வந்துடுச்சு, அதாவது டேரெக்டாக ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு இதில். ஆனால் ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்போ இந்த வோல்ட் எதனால் இந்த கான்செப்ட் ஷார்ட் ஆகிறனால WTR ஐசி பாதிக்கப்படுது. அப்போ டவர் ப்ராப்பராக அதால் எடுக்க முடியல, செலக்ட் பண்ணி கொண்டு போக முடியல அதால். இப்போ நம்ம அந்த நெட்வொர்க் ஐசி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி செக் பண்ணோம். இதுக்கு அடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணியும் ஷார்ட் கிளியர் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பவர் ஐசி தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா சப்ளை அங்கேருந்து தான் வருது. பவர் சப்ளை ஷார்ட் இருந்தாலும் இங்கே பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த பாதிப்பு, அதாவது 2 ஆன் சுவிட்ச் வருது நெட்வொர்க் ஐசி சொன்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இந்த ஐசியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா WTR ஐசி வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் WTR ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ WTR ஐசியில் அந்த வேரியேஷன் வோல்டேஜ் வந்து நம்ம இந்த ஐசியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த நெட்வொர்க் ஐசி நான் எடுத்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அப்போது 1 by 1 செக் பண்ணி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடச்சிடும். டவர் கம்ப்ளைண்ட்டை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், சர்க்யூட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறீங்களோ அதை வச்சா நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு கான்செப்ட் மாறுதுன்னா அதுக்கு வரக்கூடிய செக்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். சர்க்யூட்டில் வரைஞ்சி வைக்கணும். அப்போ ஐசியோட நம்பர்ஸ் நோட் பண்ணி வைக்கணும். எந்த டேரெக்ஷனில் எடுத்தோமோ திரும்ப அதேமாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கன்டினியூட்டி பார்க்கும்போது சவுண்ட் வந்துச்சு, அந்த இடத்துல ஷார்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த கால் சப்ளை ஒரு லைன் அதுவும் தெரியும். இப்போ ரிமூவ் பண்ண அந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய காலில் வந்து ஐசிக்குள்ளே ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். அது ஃபுல் ஷார்ட்டாக நார்மல் ஷார்ட் எதுவாக இருந்தாலும் அந்த ஐசிக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த வேல்யூ அதில் காமிக்க ஆரம்பிச்சு ஐசியில். இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டேன். இது நான் வந்து மீட்டரை வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம செக் பண்ண இடத்துல அந்த பாயிண்டில் கன்டினியூட்டி சவுண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, அப்போ எது ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் ஸ்டிக்கர்ஸ், அதாவது சில்வரில் இருக்கும் அல்லது கோல்டன் ஷீட் இருக்கும். பெரும்பாலும் சில்வர் பெட்டராக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற சில்வர் யூஸ் பண்ணுறேன்.
இது நல்லா பெட்டராக இருக்குது, நல்லா ஹீட்டை தாங்குது. எல்லா பக்கம் இந்த பிளாஸ்டிக் எதுவும் மெல்ட் ஆகிடக்கூடாது, ஐசி டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதேமாதிரி ஐசியை ரிமூவ் பண்ணும்போது அதோட டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணதையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து இந்த ட்ராக் வந்து லைன் பாருங்கள், ஐசியில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஐசி நம்ம ஃபிட் பண்ணால் இந்த மாதிரி இந்த டாட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம திருப்பி பார்த்துட்டோம், இந்த இடத்துல அந்த லைன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல வைக்கும்போது கண்டினியூட்டி சவுண்ட் வருதான்னு பாருங்கள். இதுக்கு கீழே இருக்க லைன் தான் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூட்டி சவுண்ட் வருது அப்படின்னால் கண்டிப்பாக இந்த லைனோட தொடர்பு அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், கிரவுண்டோட ஜாயிண்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கண்டிப்பாக ஐசிக்குள்ளே தான் ஷார்ட் இருக்குது, இந்த போர்ட் லைன் ஷார்ட் இருந்தால் நெக்ஸ்ட் ஐசி நம்ம பவர் ஐசி அதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். இதோட பாதை எங்கே போதும் தேடணும். இதை வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த லைனில் செக் பண்ணி மீட்டரை செக் பண்ணி காட்டுறேன். இந்த லைன் ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட் வந்தது, இப்போ ஷார்ட் உங்களுக்கு எதுவுமே காட்டலை. இது வந்து கிரவுண்ட் லைனு, இதுக்கு வந்து ப்ளஸ் லைன் செக் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இடத்துல வேல்யூ காட்டலை, வேல்யூ வந்து கட் ஆகிருக்கு, அதாவது ஷார்ட் ஆனால அந்த லைன் ப்ளஸோட லைன் கட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இந்த ப்ளஸ் வந்து நேராக இங்கேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக அந்த சப்ளைலேருந்து த்ரூவாக கொடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஐசியில் இந்த பின்னில் நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது டேரெக்ஷன் பார்த்து ஏற்கனவே காமிச்சேன். இந்த டேரெக்ஷன் வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம அந்த கால் வச்சுருக்கோமோ அந்த காலோட லைனில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கிரவுண்டில் வச்சு நம்ம கிரவுண்ட்னா அந்த ஐசியோட கிரவுண்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எண்டில் நம்மளுக்கு சவுண்ட் வருதான் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஐசி ஷார்ட் இருந்தால் டேரெக்டாக அந்த ஷார்ட் அதிலே இருக்கும் பாருங்கள், 001 வந்து சவுண்ட் வருது. அப்போ இந்த லைன் ஷார்ட் வந்து இதில் தான் இருக்குது, ஐசிக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு ஐசி ஃபிட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளத்தை இந்த இடத்துல சால்வ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஐசியோட பின் டீட்டெயில் பார்த்துட்டு ஐசி செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஐசிக்குள்ளே லீக்கேஜ் இருக்கா, எதனால் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிற நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஐசியோட பின் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் இது சப்ளை வோல்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம், இந்த ஐசி எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிம் போட்டு நம்ம வந்து இந்த கான்செப்ட், அதாவது சப்ளை வோல்ட் வராமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வேரியேஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். 1.8 வோல்ட் அந்த ஐசிக்கு வந்து WTR ஐசிக்கு வந்துருச்சு. அதேமாதிரி நெட்வொர்க் ஐசிக்கு வரக்கூடிய ஐசி 1.8 வோல்ட் வந்துச்சு. இந்த நெட்வொர்க் ஐசிக்கும் அதேமாதிரி வரக்கூடிய 1.8 வோல்ட்டும் ப்ராப்பராக அந்த வோல்டேஜ் வந்துருச்சு. அதேமாதிரி ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டியில் வோல்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, வேரியேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் கரெக்டாக அந்த 1.19 வோல்டேஜ் காட்டுது. இங்கே பாருங்கள் 1.8 வோல்டேஜ் காட்டுது. அந்த வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்குது உங்களுக்கு. அப்போ பிரச்சனை இந்த ஐசி ஷார்ட் ஆனால தான் இங்கே ப்ராப்ளம் பண்ணுச்சு உங்களுக்கு. அதேமாதிரி இந்த லைனும் கட் ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகி. அப்போ இந்த ட்ராக் இதிலேருந்து சப்ளை எடுத்து நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா இந்த ஐசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணலான்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஐடியா கிடைக்கும். ஒவ்வொன்றும் வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வருது, எல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். டவுட் எதுனாலும் கேளுங்கள்.